இடைச்சுரம் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் போகும் சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் திருவடிசூலம் என அழைக்கப்படும் இந்த திரு இடைச்சுரம் உள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களும் 26வது தலம் இது. திருக்கழுகுன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலயத்தின் உபகோயில். பல குன்றுகளுக்கு நடுவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இத்தலம் உள்ளது. திருஞான சம்பந்தர் தனது யாத்திரையின் போது இந்த வழியே வந்தார். நீண்ட தூரம் நடந்து வந்ததாலும் வெயில் ஏறியதினாலும் அவர் மிகவும் களைப்படைந்தார். அதனால் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். உடனே சிவபெருமான் ஆயராக தோன்றி தன்னிடமிருந்த தயிரை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தார். தயிரை பருகியதும் களைப்பு நீங்கிய திருஞான சம்பந்தர் ஆயரிடம் தாம் சிவத்தல யாத்திரை செல்வதாக கூறினார். உடனே ஆயர் அருகில் உள்ள வனத்தில் உள்ள சிவாலயம் பற்றி கூறினார். அவரது அழைப்பை தட்ட முடியாமல் அவரை பின்தொடர்ந்து சென்றார். வழியில் ஒரு குளக்கரையில் ஆயர் மறைந்து விட்டார். திகைத்து நின்ற சம்பந்தர் வேண்டிட சிவபெருமான் காட்சி தந்தார். உடனே இறைவன் மீது பதிகம் பாடினார். ஆயராக வந்து இடையிலேயே மறைந்தமையினால் இறைவன் இடைச்சுரநாதர் என்றும் தலம் திரு இடைச்சுரம் என்றும் பெயர் பெற்றது. ஆயராக வந்த சிவபெருமான் மறைந்த குளக்கரை காட்சிகுளம் எனப்படுகிறது. சனத்குமார முனிவர் இறைவனை வழிபட்டு உபதேசம் பெற்றதால் இந்த தலம் சனத்குமாரபுரி எனப்படுகிறது. அம்பிகை பசு வடிவில் இறைவனை வழிபட்டதால் கோவர்தனபுரி என பெயர் பெற்றது. சம்பந்தர் தமது பதிகத்தில் இடைச்சுரம் என்று பாடியுள்ளார். இன்று திருவடிசூலம் எனப்படுகிறது. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் உள்ளது. கோவிலுக்கு வெளியே இடப்புறம் வரசித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. நுழைவாயில் வழியாக சென்றால் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர், கிழக்கு பிரகாரத்தில் பலிபீடம், நந்தியும் உள்ளன. பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. அருகில் வேம்பு, அரசு, வில்வம் ஆகிய 3 மரங்களும் இணைந்து வளர்ந்துள்ளன. தெற்கு நோக்கிய சுப்பிரமணியர் தேவியரோடு சன்னதி கொண்டுள்ளார். இங்கு தலவிருட்சம் வில்வம். அருகில் விநாயகர் வடிவில்